வணக்கம் மக்களே. இன்னைக்கு நம்ம கொஞ்சம் கோடிங் சேனல்ல NVIDIA ISXM டியூட்டோரியல் பார்க்க போறோம். இந்த பிளேலிஸ்ட்ல முன்னாடி வீடியோ பார்த்துக்கோங்க. அதுல இன்ஸ்டலேஷன் ஸ்டெப் சொல்லியிருப்பேன். பட் இந்த வீடியோல வந்துட்டு பேசிக் யூசேஜ் டியூட்டோரியல் பார்க்க போறோம். ஸோ டைரக்டா இந்த வெப்சைட்குள்ள போயிடலாம். இந்த வெப்சைட்டோட லிங்க் கீழே பாட்டம்ல அட்டாச் பண்றேன். ஓப்பன் பண்ணி யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த டியூட்டோரியல் நான் இதை தான் ஃபாலோ பண்ண போறேன். எந்த நியூ சேஞ்சஸ் எதுவும் புதுசாக எதுவும் பண்ண மாட்டேன். ஜஸ்ட் மேபி ஒரு 2-3 இது எக்ஸ்ட்ரா காட்டுவேன். பட் இது இவ்வளோ தான் இருக்கும். ஓகேவா? ஸோ இதுக்கு முன்னாடி சொன்ன மாதிரி நீங்கள் உங்களோட டெர்மினல் ஓப்பன் பண்ணிக்கோங்க. அண்ட் ஐ வுட் சஜஸ்ட் யூ டு யூஸ் லினக்ஸ் அகேன். உங்களுக்கு விண்டோஸ் யூஸ் பண்ணிங்கன்னா அது நிறைய கஷ்டமாக இருக்கும். அப்புறம் நிறைய ஃபாரம்ஸில் ஹெல்ப் கிடைக்காது, இந்த மாதிரிலாம் இருக்கும். ஸோ லினக்ஸ் இஸ் மச் பெட்டர் ஃபார் ரொபோட்டிக்ஸ் அட்லீஸ்ட் ஃபார் ஃபியூ மோர் இயர்ஸ். நம்ம லாஸ்ட் வீடியோவில் ஐசெக்ஸ் இந்த ஃபோல்டருக்குள்ள தான் நம்ம இந்த ஆப்பை வச்சுருந்தோம். ஓகேவா? யூஐ திரும்ப சொல்கிற மாதிரி கொஞ்சம் லேட் ஆகும். அண்ட் என்னோடய ரேம் பத்தலை, கொஞ்சம் ஹை அண்ட் கம்ப்யூட் தேவைப்படுது. ஸோ நம்ம இப்போ இதை ஓப்பன் பண்ணி ஸ்டார்ட் பண்ணிடலாம். இது தனியாக ஒரு வெப்சைட்டை உருவாக்கும். வெப்சைட்டில் GUIயை உருவாக்கும். அது ஆகிற வரைக்கும் வெயிட் பண்ணுறேன். பட் ஏதாச்சும் டவுட்டு கொஸ்டின் இருந்தால் கேளுங்க. அண்ட் கமெண்ட் பண்ணுங்கள். நான் முடிஞ்ச அளவுக்கு ஹெல்ப் பண்ண ட்ரை பண்ணுறேன். பட் இது மோஸ்ட்டாக வந்துட்டு ஹேண்ட்ஸ் ஆன் ப்ராக்டிஸ் பண்ணால் மட்டும் தான் மோஸ்ட்டாக வரும். இப்படி தான் இருக்குது யூஐ. ஸோ இந்த யூஐயில் நம்ம என்ன பண்ணுவோம்னா, பேசிக்லி இந்த டேப்பில் இந்த க்ரியேட் டேப்பை பற்றி கற்றுக்க போகிறோம். ஓகேவா? இந்த ஸ்டேஜ் பேனல் உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும். இந்த ப்ராப்பர்ட்டி பேனல் தெரிஞ்சுக்கணும். கண்டென்ட்டு, அப்புறம் இங்கே இருக்கிற அந்த லெஃப்ட் இந்த பேனல் பேர் எனக்கு தெரியல. பட் இது ஒரு இம்பார்ட்டண்டான பேனல் தான். இங்கே தான் அந்த ஒரு உங்களோட சிமுலேஷனை ப்ளே பண்ணுற ஆப்ஷன் இருக்கும். உங்களோட ஆப்ஜெக்ட்ஸை பெருசாக்கலாம், அதாவது மூவ் பண்ணலாம், ரொட்டேட் பண்ணலாம், பெருசாக்கலாம். அப்புறம் இது வந்து ஒரு பிக்சர் எடுக்கிறதுன்னு நினைக்கிறேன். இது சரியாக நான் யூஸ் பண்ணதில்லை. அப்புறம் இது செலெக்ஷன். ஓகேவா? இதுக்கெலாம் ஷார்ட்கட் கீஸும் பக்கத்துலேயே கொடுத்துருப்பான். இதுக்கு மூவ்க்கு W, அப்புறம் ரொட்டேட்டுக்கு E, ஸ்கேலிங்க்கு R, ப்ளேக்கு வந்து ஸ்பேஸ்லாம் கொடுத்துருப்பான். ஓகேவா? இந்த கன்சோல் அண்ட் கண்டென்ட் பேனல் இப்போதைக்கு நம்ம யூஸ் பண்ண மாட்டோம். ஸோ நான் அப்படியே கொஞ்சம் கீழே இறக்கிடுறேன். அப்புறம் ஸ்டேஜ் பேனல் கொஞ்சம் முக்கியம்தான். அதாவது உங்களோட இந்த ஸ்டேஜ், இந்த வியூ போர்ட்டுக்குள்ளே என்னென்ன இருக்குன்னு சொல்கிறான். ஓகேவா? மெயினாக இந்த க்ரியேட்டுன்ற விண்டோ தான் உங்களுக்கு மெயினாக தேவைப்படும். பட் மீதி எல்லாமும் தேவைப்படும். பட் பேசிக்கலி நம்ம இதை தான் ஃபஸ்ட் ஆரம்பிக்க போகிறோம். இங்கே க்ரியேட்டில் போயிட்டு ஃபிசிக்ஸ் போயிட்டு கிரவுண்ட் பிளேன் போட போகிறோம். ஓகேவா? இது என்ன பண்ணுன்னா, ஒரு பிளேன், ஒரு ஜஸ்ட் ஒரு ரெக்டாங்குலர் இல்லை ஸ்கொயர் பிளேனை உருவாக்கும். வித் ஃபிசிக்ஸ் எல்லாம் உள்ளே இருக்கும். ஓகேவா? நீங்கள் பார்த்துக்கோங்க. அண்டு வேறு என்ன பண்ணலாம், இதில் வந்து ஒரு லைட் ஆட் பண்ணலாம். நமக்கு இப்போதைக்கு வந்து ஒரு ப்ராப்பராக லைட் இல்லை. நமக்கு பார்க்க தெரியும், பட் ஆனால் சிமுலேஷனுக்குள்ளே லைட் இல்லை. ஓகேவா? when you run the simulation you will not be able to see. அதுக்கு வந்து லைட்ஸில் போய் டிஸ்டன்ட் லைட் ஆட் பண்ணிக்கோங்க. ஒரு லைட் எஃபெக்ட் ஆட் ஆகிடுச்சு. இது முக்கியமான விஷயம். அண்ட் வேறு என்ன பண்ணலாம்? ஓகே, நம்ம வந்து ஒரு க்யூபை க்ரியேட் பண்ணலாம். ஓகேவா? க்ரியேட் ஷேப்ஸில் போயிட்டு க்யூப். ஓகேவா? இது எங்கே இருக்குன்னா, இங்கே பார்த்தீங்கன்னா இருக்கும். க்யூப் இங்கே இருக்கும். ஸோ நான் சில ஷார்ட்கட்ஸ்லாம் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன் மூவ் பண்ணுறதுக்கு. அதாவது ரைட் கிளிக் அமைக்கிட்டு இப்படி நகர்த்தினா நகருது. ஓகேவா? லெஃப்ட் கிளிக் அமைக்கி நகர்த்தினா நகராது. லெஃப்ட் கிளிக் இஸ் ஃபார் மோஸ்ட்லி செலெக்ஷன் அண்ட் ரைட் கிளிக் இஸ் ஃபார் ரொட்டேட்டிங், அந்த மாதிரி. ஓகேவா? ரைட் கிளிக் அமைக்கிட்டு W அமுக்குனா முன்னாடி போகும், S அமுக்குனா பின்னாடி வரும், A அமுக்குனா லெஃப்ட்டு, D அமுக்குனா ரைட்டு. ஓகேவா? அதை வச்சு தான் மூவ் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ இது இது வந்து கேமர்ஸ் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். அப்புறம் இந்த ஆப்ஜெக்ட், அதாவது இந்த க்யூபை கிளிக் பண்ணிவிட்டு ஐ கேன் புல் இட் அப். மேலே இந்த க்யூப் வருதா? அப்புறம் அதை வச்சுட்டு ஐ கேன் ஆல்சோ இங்கே இருக்கிற இந்த பிளேனில் வந்துட்டு மூவில் இருக்குது. இப்போ நான் வந்து ரொட்டேட்டுக்கு எதர் E அமுக்கலாம், இல்லை இந்த பட்டன் கிளிக் பண்ணலாம். அதே மாதிரி இதுக்கு வந்து W கிளிக் பண்ணுறேன். அப்புறம் அடுத்ததுக்கு வந்து E கிளிக் பண்ணுறேன், ரொட்டேட் ஆகும். ஓகே, ரொட்டேட்னா இப்படி நகர்த்தலாம், இப்படி டேர்ன் பண்ணலாம். இதுதான் மோஸ்ட்டாக. நம்ம அந்த மாதிரி எதுவும் பண்ண வேணாம். நெக்ஸ்ட்டு ஸ்கேலிங்க்கு வந்து R அமுக்கலாம். இது அமுக்குனா உங்களுக்கு டோட்டல் ஆப்ஜெக்ட்டும் பெருசாகும். ஸோ இதே நம்ம இந்த ஸ்டெப்ஸையே இன்னும் ரொம்ப அக்யூரேட்டாக பண்ணணும்னா, இங்கே ப்ராப்பர்ட்டி பிளேனில் வந்துட்டு இங்கே ட்ரான்ஸ்லேட் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். இது இந்த ட்ரான்ஸ்லேட்டில் எக்ஸ் ஆக்சஸ் நடத்துனீங்கன்னா மூவ் ஆகும். ஒய் ஆக்சஸ் அதே மாதிரி நான் கொஞ்சம் இது பெருசாக்கிக்கிறேன். Z ஆக்சஸ், Z ஆக்சஸ், ஓரியன்டேஷன், ரொட்டேட், அவ்வளோதான். இது இவ்வளோ தான் போகும், வேறு எந்த இதுவும் இல்லை. ஸோ பேசிக்கலி நம்ம இது நமக்குன்னா இதுவாகிடும். 1 பழைய மாதிரி.
ஸ்கொயர் ஆகிடுச்சு. நம்ம இது வந்து 0 0 0 அவ்வளோதான். இது வந்து நம்ம அப்படி விட்டுறோம். ட்ரான்ஸ்லேட் வந்து மூமெண்ட் தான். ஸோ அவ்வளோதான். இப்போ ப்ளே அமுக்கிட்டிங்கன்னா என்ன நோட் பண்ணுவீங்கன்னா எதுவுமே ஆகலை. ரீசன் என்ன, நம்ம இந்த க்யூபுக்கு ஃபிசிக்ஸ் ஆட் பண்ணலை. எவ்ரி ஆப்ஜெக்ட் நீட் சம் ஃபிசிக்ஸ் ஆர் கொலைடர்ஸ் டு ப்ளே. அதாவது நம்ம ப்ளே பண்ணுறப்ப அதுக்கு ஒரு ஆக்ஷன் ஏதாச்சும் ஒன்று ஆகணும்னா இட் ஹேஸ் டு ஒர்க் ஆன் ஃபிசிக்ஸ். அதுக்கு என்ன பண்ணுன்னா அந்த க்யூபை செலக்ட் பண்ணிக்கோங்க. க்யூபை செலக்ட் பண்ணிவிட்டு யூ கேன் கோ டு சம்திங், இந்த ப்ராப்பர்ட்டி பிளேனில் போயிட்டு இந்த இங்கே இருக்குல்ல க்யூப்பில் ஆட் கிளிக் பண்ணிவிட்டு இதில் ஃபிசிக்ஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஃபிசிக்ஸில் போய்ட்டு ரிஜிட் பாடி கொலைடர்ஸ் ப்ரீசெட் அப்படி கிளிக் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு இதுக்கு வந்துட்டு இன்னும் கீழே ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா உங்களுக்கு தெரியும் நிறைய அந்த ரிஜிட் பாடி ஃபிசிக்ஸ் ஆட் பண்ணிட்டோம். இங்கே முன்னாடி இந்த ஃபிசிக்ஸ் இருந்திருக்காது, பட் இப்போதைக்கு ஒன்று ஆட் பண்ணிட்டோம். இப்போ பண்ணதுனால நான் இப்போ போயிட்டு ப்ளே அமுக்கணும்னா இந்த கியூப் வில் ஃபால் டவுன். ஓகே பார்த்தீங்களா? ஸோ இந்த கியூப் கீழே விழுறது உங்களுக்கு தெரியும் இப்படி ஃபாலோ ஆகுறது அப்படின்ட்டு. ஸோ இதுதான் ஃபிசிக்ஸ். இவ்வளோ தான் டுட்டோரியல். நான் இதில் இன்னொரு ஆப்ஷன் இருக்கும். இது எப்படின்னா நான் கேமரா விண்டோஸில் போயிட்டு வியூ போர்ட்டில் போயிட்டு வியூ போர்ட் 2 அமுக்கினீங்கன்னா 2 பிளேனாக இருக்குது. இப்போ நீங்கள் ப்ளே பண்ணிங்கன்னா ரெண்டுமே ஒன்றா கீழே விடும். ஓகேவா? நான் இப்போ என்ன பண்ண போகிறேன்னா இந்த வியூ ஆஃப் த செகண்ட் இந்த பார்ட்டை மாற்ற போகிறேன். அதுக்கு என்ன பண்ண போகிறேன்னா கிரியேட் கேமரா, ஒரு புதுசாக ஒரு கேமரா ஆப்ஷன் க்ரியேட் பண்ணிட்டேன். அண்ட் கேமராவோட வியூ எப்படி இருக்குன்னா இந்த பெர்ஸ்பெக்டிவ் இங்கே இருக்குல்ல, இங்கே அப்படி இல்லைனா இங்கே ஏதாச்சும் ஒரு பெர்ஸ்பெக்டிவ் கிளிக் பண்ணிவிட்டு கேமரா கிளிக் பண்ணிட்டு இங்கே இருக்கிற கேமரா கிளிக் பண்ணிங்கன்னா அதோட வியூவை காட்டும், அந்த கேமராவோட வியூ எப்படி இருக்குது அப்படின்ட்டு. ஓகேவா? அந்த கேமரா எதுவுமே பார்க்கல. ஸோ நான் என்ன பண்ண போகிறேன்னா அந்த கேமராவை ஜஸ்ட் நகர்த்த போகிறேன். அதாவது லெஃப்ட் பிளேனில் மூமெண்ட்டை மாற்றுறேன். அண்ட் அது திரும்ப ரொட்டேட் பண்ண போகிறேன். இந்த லெஃப்ட் சைட் திருப்ப போகிறேன். அதை வச்சு நம்மளோட க்யூபை பார்க்கலாம். ஓகேவா? க்யூப் இருக்கா? அண்ட் நம்ம வந்து மூமெண்ட்டில் எதிர் கொஞ்சம் கீழே போகலாம். ஓகே ஃபைன். இதுதான் கேமராவோட வியூ. இப்போ திரும்ப ப்ளே பண்ணோன்னா எப்படி விழுதுன்னு காட்டுதா? இது ஏன் இது யூஸ் ஆகுனா, மேபி ஒரு ரோபோட் மேலே ஒரு கேமரா ஃபிக்ஸ் பண்ணிட்டீங்கன்னா கேமரா அந்த ரோபோட்டோட வியூ எப்படி இருக்குன்னு தெரியும். இதுக்கு தான் இந்த கேமராவோட இது யூஸ் பண்ணுறாங்க. ஸோ இந்த மாதிரி நிறைய நிறைய யூஸ் பண்ணிக்கலாம். அதாவது இங்கே போயிட்டு ரோபோட்ஸில் போயிட்டு திரும்ப ஒரு ஹியூமனாய்டு இம்போர்ட் பண்ணுறது, உங்களுக்கு என்ன பிடிக்குமோ பண்ணி ட்ரை பண்ணிக்கலாம். ஓகேவா? அது ஹியூமனாய்டு இல்லை, அவரை தூக்கி போட்டாங்க. அது ஏன் அப்படி போச்சுன்னா அதில் ஏற்கனவே ஃபிசிக்ஸ் இருக்கும். அண்ட் இந்த கிரவுண்ட் பிளேன்லேயும் ஃபிசிக்ஸ் இருக்குது. ஸோ ரெண்டு கொலைட் ஆகிறப்போ உங்களுக்கு பயங்கரமான இதில் இருக்குது. அண்ட் இது ப்ளேயில் இருக்குது. அதனால தான் இப்போ நான் ஸ்டாப் பண்ணிட்டேன்னா இது கீழே போயிட்டாரு. ப்ளே அமுக்குன்னா உள்ள ஃபிசிக்ஸ் வந்துட்டு அவர் வெளியே தூக்கி போட்டுரும். ஸ்டாப் பண்ணிவிட்டு இவரை மேலே இழுத்துட்டுனா கீழே தான் விழுவார், வேறு எதுவும் ஆகாது. அவ்வளோதான். ஸோ இவ்வளோ தாங்க. இதில் வந்துட்டு அவ்வளோவா காம்ப்ளெக்ஸாக நான் எதுவும் சொல்லித்தரலை. பிகாஸ் என்ன, இது வந்து ஒரு பேசிக் டியூட்டோரியல்னால. சென்சார்ஸ் வேறு என்ன இருக்குது இதில் பார்க்குறதுக்கு? ஆடியோ, லைட், ஷேப், மெஷ், அவ்வளோதாங்க. இதில் பெருசாக வேறு எதுவும் இல்லை. ஆண்ட்ராய்டு என்னன்னு தெரியல, இது நான் பார்த்ததில்ல. ஓகேவா? ஓகே ஃபைன். இதெல்லாம் நீங்கள் ட்ரை பண்ணி செக் பண்ணி பாருங்கள். அப்புறம் டவுட் இருந்தால் கேளுங்க, நான் ஹெல்ப் பண்ண ட்ரை பண்ணுறேன். ஒரு கமெண்ட் போட்டுருங்க, ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. அண்ட் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.